அசாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் பிரஃபுல்லகுமார் மஹந்தாவின் மகள் காஷ்யப் தனது கார் ஓட்டுநரை காலணியால் அடிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. MLA ஹாஸ்டலில் நடந்த இந்த சம்பவத்தில் ஓட்டுநரை முட்டி போட வைத்து திட்டிக் கொண்டே தாக்கியது வீடியோவில் பதிவாகி உள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள காஷ்யப், நீண்ட காலமாக தங்களிடம் அவர் பணியாற்றி வந்ததாகவும் எப்போதுமே குடித்துவிட்டு தவறாக பேசி வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பலமுறை கண்டித்துள்ளதாகவும் இப்போது குடித்துவிட்டு தனது வீட்டுக் கதவை தட்டியதால் அடித்ததாகவும் காஷ்யப் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவரை 4000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்கனவே அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில இடங்களில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த ஒரு வார காலமாக பற்றி எரியும் காட்டுத்தீயால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 6000 ஏக்கர் பரப்பில் தீ பற்றிய நிலையில் தீயை அணைக்க வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வறட்சி தீ தடுப்பு கோடு அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோடை தொடங்கிவிட்டதால் ஊட்டி, ஷிக்கூர், தெப்பக்காடு உள்ளிட்ட வனக்கோட்டத்தில் கடுமையான இலையுதிர் ஏற்பட்டு வருகிறது. இதனால் காட்டுத்தீ ஏற்படாமல் இருக்க சாலையின் இருபுறமும் தீ தடுப்பு கோடு போடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அடர்ந்த வனப்பகுதியில் காட்டுத்தீயை ஏற்படுத்தினால் வனச்சட்டம் பாயும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 50க்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் காட்டுத்தீயை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.